என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நெகேமியாவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு எருசலேமின் அலங்குகளை கட்டுவதற்காக திரும்பி வந்தவர்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஜனங்களுடைய நிலைமை அந்த சமயத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? கடன்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், நெருக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளையும் நடத்துவதற்கே சிரமப்பட்டார்கள். இதையெல்லாம் நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், தங்களுடைய அந்த இயலாமையின் நடுவிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி முனைந்து வந்து எருசலேமின் அலங்கங்களை கட்ட ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இப்படி தான் மகனே, இப்படி தான் மகளே, உன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலாம். இந்த பிரச்சனைலாம் மாறட்டும், அதுக்கப்புறம் நான் கைப்பிரதி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மருத்துவமனை ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன், அதுக்கப்புறம் தனிநபர் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் இது நாள் வரையிலும் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பிரச்சனையின் நடுவிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாறட்டும், அதுக்கப்புறம் நான் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. மாறாக உங்கள் பிரச்சனையின் நடுவிலேயே, உங்கள் பலகீனத்தின் நடுவிலேயே, உங்கள் இயலாமையின் நடுவிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆவலோடு கூட புறப்பட்டு போங்க. கைப்பிரதி ஊழியத்தை செய்யுங்க, தெருப்பிரசங்க ஊழியத்தை செய்யுங்க, தனிநபர் ஊழியத்தை செய்யுங்க, மருத்துவமனையில் இருக்கிறவர்களை போய் சந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களோடு கூட பணிபுரிகிற சக நண்பர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனைகளோடு கூட அதன் நடுவிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பியுங்கள். அன்றைக்கு எருசலேமிலே தேவ ஜனங்கள் இப்படி தான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். கர்த்தர் சகல காரியத்திலும் அவர்களுக்கு ஜெயத்தை தந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியே அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் தீர்க்கப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.